யாழ் மாநகர சபையின் கல்லுண்டாய் மற்றும் காக்கத்தீவு பகுதிகளில் கழிவகற்ற செயற்பாடுகள் தொடர்பில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டதுடன் இதில் கல்லுண்டாயில் குப்பை மேடுகள் தீப்பெட்டி எரிகின்ற விடயம் தொடர்பில் இவ்வாறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. வணக்கம், நான் சாரூபன், யாழ் மாநகர சபையினுடைய சுகாதார குழு தலைவர். அண்மை காலமாக மாநகர சபையினுடைய கழிவு முகாமைத்துவம் செய்யப்படுகின்ற பகுதிகளான காக்கத்தீவு மற்றும் கல்லுண்டாய் பகுதிகள் சம்பந்தமாக சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களால் பரப்பப்படுகின்ற இந்த சமூக வலைத்தளங்களிலே திரிவுபடுத்தி வெளியிடப்படுகின்ற தகவல்கள் சம்பந்தமாக உண்மை நிலைமையினை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு சுகாதார குழு தலைவராகிய எனக்கு இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே தான் இந்த ஏற்பாட்டை நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே நீங்கள் பார்க்க போனால் எங்களுடைய காக்கத்தீவு மீள் சுழற்சி மையம் அது சம்பந்தமான அத்தனை விடயங்களையும் நாங்கள் உண்மைத்தன்மைகளை மக்களுக்கு இந்த இடத்திலே வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அங்கே சாதாரணமாக ஒரு நாளைக்கு 60க்கும் மேற்பட்ட கழிவுகள், அதாவது திண்மக் கழிவுகள், தினமும் 60க்கும் மேற்பட்ட உளவு இயந்திர திண்மக் கழிவுகள் வருகின்றன. 40க்கும் மேற்பட்ட திரவ கழிவுகள், அதாவது மலக்கழிவுகளாக இருக்கட்டும், பரிகரிக்கப்பட்ட நீர்க்கழிவுகளாக இருக்கட்டும், 40க்கும் மேற்பட்ட கெலிபவுசர் அங்கே வருகின்றது. அதைவிட கட்டணக் கழிவு எனப்படுகின்ற யாழ் நகர வர்த்தக நிலையங்களிலிருந்து சேகரிக்கப்படுகின்ற கழிவுகள் இரவு நேரங்களிலே அங்கே கொட்டப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு முன்னைய காலங்களிலே சாதாரணமாக ஒரு நாளைக்கு 40 தொடக்கம் 50 வரையான உளவு இயந்திரங்கள் உடைய கழிவுகளைத்தான் அங்கே கொட்டப்பட்டு வந்தன. தற்போது நேற்றைய தினம் எனக்கு தரப்பட்ட தகவலின்படி 101 உளவு இயந்திர குப்பைகள் அங்கே கொட்டப்பட்டிருக்கின்றன. எனவே அது ஒரு மிகப்பெரிய தொகையாக அதிகரித்திருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அண்மை காலமாக கல்லுண்டாய் பகுதியிலே தொடர்ச்சியாக ஏற்பட்ட தீப்பரவல்கள் காரணமாக நாங்கள் அந்த பகுதியிலே முற்றுமுழுதாக தரம் பிரிக்கப்பட்ட பொலித்தீன்கள், இரும்பு, உலோகங்களற்ற குப்பைகளை மாத்திரம்தான் அங்கே கொட்டுவதற்கு மிக இறுக்கமான கடப்பாடுகளை நாங்கள் அங்கே விதித்திருக்கின்றோம். அதன் பிறகு அந்த இடத்திலே தீப்பரவல்கள் சில காலமாக இடம்பெறவில்லை என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கல்லுண்டாய் பகுதியிலே நாங்கள் தற்போது சுற்றுவேலிகள் அடைக்கின்ற வேலைகள், சிசிடிவி கேமரா பொருத்துகின்ற வேலைகள், மின்விளக்குகள் பொருத்தப்படுகின்ற வேலைகள், அது மாத்திரமல்ல அங்கே குமியலாக கொட்டப்பட்டிருக்கின்ற குப்பைகளை நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து நடுவிலே பாதைகள், ஒரு வாகனம் சென்று அதனை கண்காணிக்கக்கூடிய வகையிலும், ஒரு தீ ஏற்பட்டால் அந்த ஒரு சிறு பகுதி மாத்திரம் சேதமடையக்கூடிய ஒரு வகையிலேயும் அந்த குப்பைகளை நாங்கள் பகுதிகளாக தரம் பிரித்து செய்கின்ற வேலைகளை அங்கே ஆரம்பித்து அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றது. எனவே தற்போது மேலதிகமான குப்பைகளை நாங்கள் அங்கே கொட்டுவதை தவிர்த்து வருகின்றோம். எனவே தான் பெருமளவான குப்பைகள் உண்மையிலே காக்கத்தீவு பகுதியிலே அது மீள் சுழற்சி மையம் எனப்படுவது குப்பைகள் இருக்கின்ற கழிவுகளை தரம் பிரித்து அதற்குரிய பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்ற செயற்பாடு. ஆனால் தற்போது அங்கே நாங்கள் சில கழிவுகளை தேக்கி வைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலப்பாட்டிலே இருக்கின்றோம். இது நீண்ட காலத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆக குறைந்தது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கத்தான் போகின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பிளாஸ்டிக் கழிவுகள், கண்ணாடி கழிவுகள், உலோகங்கள் மற்றும் தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள், இவை 4ம் இப்போது காக்கத்தீவு பகுதியிலே தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கே ஒரு நாளைக்கு நாங்கள் கொண்டு வருகின்ற 60 உளவியந்திர குப்பைகளையும் தரம் பிரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தரம் பிரிப்பதற்காக எங்களிடம் இருக்கக்கூடிய ஊழியர்கள் 7 பேர் மாத்திரம். எனவே இந்த 7 பேரை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு நாளைக்கு 50 உளவியந்திர டிராக்டர்களை ஒரு நாளிலே தரம் பிரித்து முடிப்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கின்றது. அதற்கு மேலதிக ஊழியர்கள் நாங்கள் ஏற்கனவே கோரப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஊழியர்கள் இன்னும் ஆளுநர் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அந்த ஊழியர்களை அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த குப்பைகளை ஒரே நாளிலே தரம் பிரித்து அதற்குரிய இடங்களுக்கு அனுப்புவதனால் அங்கே தேக்கி வைக்க வேண்டிய தேவை ஏற்படாது. அது மாத்திரமல்ல, நீண்ட நாட்களாக இருந்த குப்பைகளை தரம் பிரிக்க முடியாத ஒரு செயற்பாடும் அங்கே இருக்கின்றது. எனவே அந்த குப்பைகளும் அந்த பகுதியிலே தான் தற்போது கொட்டப்பட்டிருக்கின்றன.
அவற்றையும் நாங்கள் அவற்றை எவ்வாறு அகற்ற முடியும், அவற்றை நாங்கள் உரங்களாக பசலைகளாக மாற்றுவதற்குரிய செயற்பாட்டுக்கும் வேலைகள் நடைபெற்றுக்கின்றன. எனவே தற்போது ஒரு குறுகிய நாட்களுக்கு எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை அங்கே இருக்கத்தான் செய்கின்றது. அடுத்தபடியாக அந்த கழிவுகளுக்கு எவ்வாறு தீப்பரவல் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு தெளிவூட்டல் நாங்கள் செய்ய வேண்டும். உண்மையிலே இப்போ அதிகரித்திருக்கின்ற வெப்பநிலை காரணமாக லைட்டர்கள், பேட்டரிகள் மற்றும் சில எரியக்கூடிய வெடிக்கக்கூடிய பொருட்களால் தீப்பரவல் ஏற்படுகின்றது. ஆனால் அவை கூடுதலாக இரவு 10 மணிக்கு பிறகுதான் எரிவதற்கு ஆரம்பிக்கின்றன. எனவே அது சம்பந்தமாக எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. ஒரு வெயில் அதிகமாக இருக்கின்ற நேரத்திலே ஒரு தீப்பரவல் ஏற்பட்டால் அது தானாக ஏற்பட்ட தீப்பரவலாக நாங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இரவு 9 மணி 10 மணிக்கு பிறகு அங்கே இருக்கிற ஊழியர்கள் சென்ற பிறகு தீப்பரவல் ஏற்படுவதனால் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை கண்காணிப்பதற்கு எங்களுக்கு அங்கே சிசிடிவி கேமராக்கள் சரியான முறையிலே பொருத்தப்பட்டிருக்கவில்லை. உடனடியாக அவற்றுக்கான அனுமதி சபையிலே கிடைக்கப்பெற்று அந்த வளாகத்தை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது, மின்விளக்குகள் பொருத்துவதற்கான அனுமதியும் கிடைக்கப்பெற்று இப்போ அதுக்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சில அரசியல் கட்சிகளுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில விஷமிகளும் அதனை தீப்பற்ற வைக்கக்கூடிய ஒரு செயற்பாடும் அங்கே காணப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய ஒரு பகுதி மதில்களற்று கம்பி வேலிகளாலே மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேலிகள் மாதத்தில் ஒரு முறை இல்லை இருமுறை வெட்டப்பட்டு அதற்குள்ளே ஆட்கள் வந்து சென்ற தடயங்கள் எங்களிடம் கிடைத்திருக்கின்றது. அதற்குரிய புகைப்படங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கின்றது. எனவே எதற்காக அவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்பது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு எங்களுடைய உண்மையாக சிசிடிவி தரவுகள் எதுவும் இல்லை. எனவே அது சம்பந்தமாகவும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். அதனை விடவும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த பகுதியிலே தீப்பரவல் ஏற்பட்டதாக எங்களுக்கு முதல்வருக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. உடனடியாக எங்களுடைய ஊழியர்கள் அந்த பகுதியிலே சென்று அந்த இடத்தை பார்த்தபோது அங்கே எந்த தீப்பரவலும் இல்லை என்று எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு எங்களுடைய தொலைபேசி ஊடாக வீடியோ எங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கே எந்த தீப்பரவலும் ஏற்பட்டிருக்கவில்லை. மீண்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் அங்கே தீ எறிவதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அது ஒரு அரசியல் கட்சி சார்பான ஒரு சில நபர்களாலே அனுப்பப்பட்டது. உடனடியாக முதல்வர் தீயணைப்பு வாகனத்தை அங்கே அனுப்பியிருக்கின்றார். அந்த தீயணைப்பு வாகனம் அங்கே சென்று அங்கே தீப்பரவல் இல்லை என்ற தரவுகளை அந்த புத்தகத்திலே பதிவு செய்துவிட்டு திரும்பி வந்திருக்கின்றார்கள். அதன் பின்பு 11 மணிக்கு தீ அங்கே எரிந்திருக்கின்றது. எனவே இப்படியான சில விடயங்களும் எங்களுக்கு வேண்டுமென்றே எங்களுடைய கட்சியினுடைய பெயரையும் எங்களுடைய மாநகர சபையினுடைய பெயரையும் கெடுப்பதற்காக சில விஷமிகள் செய்யக்கூடிய நடவடிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே அருகே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தீப்பரவலால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை நாங்கள் நன்றாக அறிவோம். அங்கே குழந்தைகள் இருக்கின்றார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், நோயாளிகள் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இப்படியான துன்பங்களை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்குவதற்கு அவர்களுக்கு அனுபவிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மிக குறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் அதற்கான முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்கள் அந்த பகுதியிலே பாதுகாப்பாக வாழ்வதற்குரிய ஒரு சிறந்த மீள் சுழற்சி மையமாக மாற்றுவதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் விரைவாக நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்குரிய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் சிறிது காலத்திலே நாங்கள் அந்த பகுதியை சரியான ஒரு முறைக்கு கொண்டு வருவோம் என்று நான் உறுதிபட கூறுகின்றேன்.